சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, வரவிருக்கின்ற மீட்பரை மெசியாவை இனம் கண்டுகொள்ள எத்தகையதொரு தயாரிப்போடு அவரை நம்முடைய வாழ்வில் எதிர்கொண்டு செல்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க இன்றைய திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே தகுந்த தயாரிப்போடு வரவிருக்கின்றவரை கண்டுகொள்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்க நம்ம ஒரு முயற்சிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு நத்தை மரத்தின் மேல் ஏறியதாம். இந்த மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த ஒரு குருவி அந்த நத்தையை பார்த்து, ஏ முட்டாள் நத்தையே, ஏன் இப்பொழுது இந்த மரத்தின் மேல் நீ ஏறுகின்றாய்? இந்த மரத்தில் எதுவுமே இல்லையே, இப்பொழுது நீ ஏறினால் ஏமாந்து போவாய் என்று அந்த குருவி நத்தையை பார்த்து கூறியதாம். அதற்கு நத்தை கூறியதாம், மரத்தில் ஒன்றுமில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் மெதுவாக ஊர்ந்து இந்த மரத்தினுடைய உச்சிக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக அங்கே பழம் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் என்று அந்த நத்தை கூறிவிட்டு அது ஏறி சென்றதாம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, வரவிருக்கின்ற அந்த காலத்திற்காக எவ்வாறு இந்த நத்தை தயார் செய்ததோ, தன்னை தயாரித்து கொண்டதோ, அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த தயாரிப்போடு வரவிருக்கின்ற மீட்பரை மெசியாவை எதிர்கொள்ள இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அத்தகைய ஒரு தயாரிப்பின் அடையாளமாக சுட்டி காட்டப்படுகின்றவர் தான் திருமுழுக்கு யோவான். மக்களை, நீங்கள் மனம் மாறுங்கள், மீட்பர் மெசியா வந்துவிட்டார் என்று வரவிருக்கின்ற மெசியாவை இனம் கண்டு கொள்வதற்காக அந்த மக்களை தயார் செய்தவர். அந்த தயாரிப்பின் அடையாளமாக சுட்டி காட்டப்படுகின்றவர் திருமுழுக்கு யோவான். எனவே நாம் நம்முடைய வாழ்வில் தகுந்த தயாரிப்போடு மீட்பரை மெசியாவை கண்டுகொள்கின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உருவில்லாத இறைவன் மனு உருவாக இந்த மண்ணுலகிற்கு வந்தார் என்றால் நம்முடைய உறவை வளர்ப்பதற்காகத்தான். எனவே நம்முடைய வாழ்வில் இந்த சரி செய்ய வேண்டிய நிலைகளில் உறவு தலங்களும் உண்டு என்பதனை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மீட்பரே மெசியாவே இந்த உறவில் நம்மோடு மனிதனாக பிறந்தார் என்றால் இந்த உறவு சிக்கல்களில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நாம் அறுத்தெறிந்து எல்லா நிலைகளிலும் தயாரிப்போடு இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து நம்மை நாம் தயாரிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த உறவு நிலைகளில் இருக்கின்ற சிக்கல்கள் அவற்றையெல்லாம் களைந்துவிட்டு புதிய மனிதர்களாக மீட்பரை மெசியாவை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே அதற்கான ஒரு தயாரிப்பின் காலம்தான் இந்த திருவருகை காலம். எனவே இந்த திருவருகை காலத்தில் நம்மை முழுமையாக ஆய்வு செய்து ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தில் நாம் பங்கெடுத்து மீட்பரை மெசியாவை கண்டுகொள்கின்றவர்களாக இருக்க அன்னையாம் திருச்சபையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே தகுந்த தயாரிப்போடு வரவிருக்கின்ற மீட்பரை நாம் கண்டுகொள்வோம். அவர் அளிக்கின்ற மீட்பையும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.